ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் இணைய வழி தகவல். தமிழ்நாடு அரசின் இ-சேவை மையம் அமைக்கிறதுக்கான லாஸ்ட் தேதின்றது மே மாதம் 14ஆம் தேதியோட முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே அப்ளை பண்ண கேண்டிடேட்க்கு அவங்களுக்கு இ-சேவை ஐடியும் பாஸ்வேர்டுமே வழங்கிட்டாங்க. இன்னுமே நிறைய பேர் இ-சேவை ஐடி அந்த ஸ்கீம் பற்றி தெரியல, நான் அப்ளை பண்ணலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? இதோ வந்தாச்சு மீண்டும் ஒரு புதிய அப்டேட். அனைவருக்கும் இ-சேவை திட்டம். இத்திட்டத்தை பற்றி ஆல்ரெடி எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு இ-சேவை ஐடி வைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? நீங்கள் ஃபீலே பண்ண வேண்டாம். ஏன்னா திரும்பவுமே இ-சேவை ஐடி அனைவருக்குமே இ-சேவை திட்டம் இத்திட்டம் திரும்ப அப்ளிகேஷன்றது ஓப்பன் ஆகியிருக்கு. நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான லாஸ்ட் தேதி ஜூன் 30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரி பண்ணாமல் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. யார் யாரெல்லாம் அந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள், எப்படி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அனைவருக்கும் இ-சேவை திட்டம். இத்திட்டத்துடைய மெயின் நோக்கம் என்னென்னா, படித்த இளைஞர்களையும் தொழில் முனைவோர்களையும் ஊக்குவிக்கும் விதமாகவும், இ-சேவை மையமே இல்லாத கிராமப்புற பகுதிகளுக்கும் இந்த இ-சேவை சர்வீஸ்ன்றது போய் சென்றடையணும் அப்படின்ற நோக்கத்தோடு தொடங்கப்பட்டது தான் இந்த இ-சேவை மையம். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராமத்திலும் மற்றும் ஒவ்வொரு வார்டிலும் குறைந்தபட்சம் ஒரு இ-சேவை மையத்தை ஏற்படுத்துவதே இந்த திட்டத்துடைய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசால் வழங்கப்படும் அனைத்து சர்டிஃபிகேட்டுமே இந்த இ-சேவை மையம் மூலமாக தான் நமக்கு கொடுக்குறாங்க. அதுக்கான சார்ஜ்ன்றது வெறும் 60 ரூபா தான் நமக்காக கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க சார்ஜ். நம்ம ஒரு வேளை நமக்கு இ-சேவை ஐடி வழங்கிட்டா நாம் அதுக்கு ஒரு லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருவாங்க. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போகிறோம். ஆனால் நம்ம ஒரு வாடிக்கையாளர்கிட்ட 60 ரூபாய்க்கு மேலே எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்ற கண்டிஷனும் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பொதுமக்களுக்கு நம்ம வழங்குகிற சர்வீஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா அப்படின்றத இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கும் நமக்கு எந்த வித முன்னறிவிப்பும் இல்லாமல் நம்ம மையத்தை தமிழ்நாடு மின் ஆளுமை அதிகாரிகள் ஆய்வு செய்யலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸும் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டோம். உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் உங்களுக்கு படிக்க எழுத தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய சென்டரில் கணினி, பிரிண்டர், ஸ்கேனர், பயோமெட்ரிக் டிவைஸ் போன்ற வசதியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் இ-சேவை மையம் மூலமாக நம்ம வழங்கிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய கடையுடைய டைமிங் இந்த டைமிங் தான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுற மாதிரியும், விளம்பர பலகை ஒன்று நம்மளுடைய ஷாப்புக்கு முன்னாடி வைக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே நீங்கள் படித்து எல்லா டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லோ கலரில் இண்டிகேட் ஆகுதுங்களா, அதை கிளிக் பண்ணி தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கான யூசர் மேனுவல் அண்ட் வீடியோவும் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணியும் உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்ததுன்னா அதை செக் பண்ணிக்கலாம். வெப்சைட்டோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணியும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஹோம் பேஜில் வந்தீங்கன்னா இ-சேவை ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் காமிக்குதுங்களா, அதை கிளிக் பண்ணி தான் நீங்கள் இ-சேவை ஐடிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க. இதை கிளிக் பண்ண உடனே அது நெக்ஸ்ட் பேஜுக்கு லோட் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் நம்ம பார்த்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக கிளிக் ஹியர் டு அப்ளை கொடுத்துருக்காங்களா, அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜில் அப்ளிகன்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுடைய நேமு, பேரண்ட் நேமு, உங்களுடைய கம்யூனிட்டி என்ன, நெக்ஸ்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கோம். நீங்கள் என்னென்ன லாங்குவேஜ்லாம் படிக்க எழுத தெரியும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் கேட்டிருப்பாங்க. எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு போனீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய ஃபோன் நம்பர் அண்ட் மெயில் ஐடி கேட்கும். ஃபோன் நம்பர் அண்ட் மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆதார் கூட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கணும். ஆதார் கூட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு ஆதார் ஓடிபி வரும். ஆதார் ஓடிபி போட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணோடனே உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி ஆதாரில் என்ன இருக்கோ அது இங்கே ஷோ ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் சென்டர் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய சென்டர் எங்கே இருக்குது, சென்டருடைய அட்ரஸ்ஸு எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடையோடைய அமைப்பு பற்றி கேட்டிருக்காங்க. அதில் நீங்கள் என்ன பயோமெட்ரிக் டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பயோமெட்ரிக் டிவைஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதனுடைய மாடல் நம்பர் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மானிட்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் சிங்கிள் மானிட்டரா இல்லை டபுள் மானிட்டரா செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி பற்றி கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு
ஃபோட்டோ சிசிடிவி கேமரா இருக்கா அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து என்னென்ன இருக்கோ உங்கள் கடையில் எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக என்ன கேட்டிருக்காங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் வந்து ஐஎஃப்எஸ்சி கோடோட ஃபில் பண்ணி வெரிஃபை பண்ணிவிட்டு கீழே வந்து அக்கௌண்ட் டைப் நீங்கள் வந்து சேவிங் டைப்பா இல்லை வந்து கரண்ட் அக்கௌண்ட்டா அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடைசியாக வந்து லொக்கேஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லொக்கேஷன் வந்து நீங்கள் வந்து கடையில் இருந்தே நீங்கள் வந்து லொக்கேஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். லொக்கேஷன் செலக்ட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்னா அப்ளிகண்ட்டுடைய ஃபோட்டோ, ஆதார் கார்டு, சென்டருடைய ஃபோட்டோ, உள்ளே வெளியே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரூஃப் ஆஃப் பில்டிங், அந்த பில்டிங் வந்து யார் பேரில் இருக்குது, நீங்கள் ரெண்ட்டா இல்லை வாடகையாக ஏதாவது இருந்ததுன்னா அதையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் பாஸ்புக் கேட்கும், பேன் கார்டு கேட்டிருப்பாங்க. எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷனில் என்ன கேட்டிருக்கோம், டூ யூ வாண்ட் டு ப்ரொசீட், எல்லா இன்ஃபர்மேஷனையும் செக் பண்ணிட்டீங்களா, கண்டினியூ கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் ஃபினிஷ் கொடுத்த உடனே உங்களுக்கான அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு வேளை சிட்டியில் இருந்தீங்கன்னா 6000 ருபீஸும், வில்லேஜ் சைடில் இருந்தீங்கன்னா 3000 ருபீஸும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து எந்த ரூரலாக அர்பனாக செலக்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட் வந்து அதில் ஷோ ஆகும். மேக் பேமெண்ட்டு கீழே வந்து க்ரீன் கலரில் இண்டிகேட் ஆகும். அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேமெண்ட் வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங் எதை யூஸ் பண்ணி வேணாலும் உங்களுடைய பேமெண்ட்டை கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து இங்கே ஷோ ஆகும். உங்களுடைய பேமெண்ட் சக்ஸஸ் ஆன பிறகு உங்களுக்கான ரிசிப்ட்ன்றது இப்படி தான் ஷோ ஆகும். இதை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா வந்து ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கான டிரான்சாக்ஷன் ரிசிப்ட் வந்து கம்பல்சரியாக தேவைப்படும். நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான ரிசிப்ட்டும் இது தான். நீங்கள் வந்து சேவ் பண்ணியோ இல்லை பிரிண்ட் எடுத்தோ நீங்கள் வந்து கையில் வந்து வச்சுக்கோங்க. இந்த யூசர் மேனுவலுடைய கைட்லைன்ஸ் யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணிடலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து டவுட் ஏதாவது இருந்ததுன்னா ஆல்ரெடி ஹவு டு அப்ளை இ-சேவை ஐடி அப்படின்றதுக்கான செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அதை செக் பண்ணியும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல்வேஸ் கீப் சப்போர்ட்டிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் இணைய வழி தகவல்.